விவசாயிகளிடம் நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்கப்படுவதை கமிஷன் என்று திருவாரூரில் தவிக தலைவர் விஜய் பேசியிருந்தார். அது கமிஷன் அல்ல, அடிப்படை வசதி என்று கூறுகிறார் அமைச்சர் வெங்கட்ரமணன். இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கமிஷன். இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். அவங்க சொல்ற கோரிக்கை ஒண்ணுதான். டிபிஎஸ் ஓபன் பண்ணும்போது, டிபிஎஸ் ஓபன் பண்ண நேரத்தில் அங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள், ஒரு கழிவு நீரோ கழிவறைகளோ, உணவு தண்ணீர் வசதிகளோ, உணவு வசதிகளோ, ஷெல்டர்ஸ் அவங்க தங்குறதுக்கு வசதிகளை பண்ணி கொடுத்தா இந்த இஷ்யூ வராதுனாங்க. இரண்டாவது, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த இஷ்யூ இருக்குன்னு ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொருட டிபார்ட்மெண்ட்டும் கேட்குறேன், அவங்களோட அனுபவத்தை கேட்குறேன். விவசாயிகளை கேட்டேன், இந்த இஷ்யூ சொன்னாங்க. அடுத்தது சம்மந்தப்பட்ட ஒர்க்கர்ஸை கேட்குறேன், அவங்கள்ட்ட வந்து குறைகளை வாங்கியாச்சு. அது இனிமேல் டிபிஎஸ் ஓப்பன் பண்ணும்போது அது கூடயே நிர்வாகம் சார்பாக என் துறை சம்பந்தமாக அந்த ஊழியர்கள் தங்குவதற்காக அடிப்படை வசதிகள் உடனே பண்ணி கொடுத்துருவோம். இந்த லஞ்சங்கள், இந்த 40 ரூபா பிரச்சனைலாம் இல்லாத அளவுக்கு இனி வரும் காலங்களில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். நான் எடுக்கிறது முக்கியமல்ல, அந்த சம்மந்தப்பட்ட பணியாளர்களும் சரி, துறைகளும் சரி, எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவைங்கிறது பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த குறைகள் வராது.